Good morning students, welcome to our maths class. So exercise 1.4 7th sum. What is it? In each of the following cases state whether the function is bijective or not. So over function bijective illaya, you have to check and justify your answer also. So இந்த 6th 4th 5th எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபங்க்ஷன் ஃப்ரம் n to n கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ n அப்படின்னா we know that set of all natural numbers அப்படின்னு. பட் ஹியர் what is the question? f from r to r. r to r means real numbers. இந்த r represent real numbers. ஸோ real number to real number represent பண்ணியிருக்காங்க. ஸோ real numberனா what is the meaning? It is all type of numbers. For example, natural number, whole number and integers and rational numbers. So f from r to r defined by f of x equal to 2x plus 1. So as usual miss என்ன பண்ணுறேன் x பதிலாக 1 apply பண்ணுறேன். What is it? ஃபங்க்ஷனில் 2 into 1 plus 1. So இப்போ 2 ones are 2 plus 1 f of 1 value 3. Then 2 apply பண்ணுறேன். So 2 apply பண்ணால் 2 2s are 4, 4 plus 1 f of 2 equal to 5. So இதே மட்டும் நான் என்ன பண்ணுறேன் ஆல்ரெடி மிஸ்ஸு சொல்லிட்டேன் என்னது நேச்சுரல் நம்பரும் இருக்குது அண்ட் தென் ஸோ மிஸ் இதில் மிஸ் பண்ணது ஒன்று இன்டிஜர்ஸும் இதுக்குள்ளே இருக்குது ஓகேவா. ஸோ என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது யாருக்குள்ளே அப்படின்னா natural numbers, whole numbers, integers and rational numbers. ஓகேவா. what is it? integers and rational numbers. ஸோ அதனால் integers இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி மிஸ் என்ன பண்ணுறேன் ஒரு நெகட்டிவும் அப்ளை பண்ணுறேன். ஸோ f of minus 1ன்னு 2 into minus 1 minus 2 plus 1 ஆன்சர் வந்து minus 1. ஸோ 0 மிஸ் ஏன் போட்டேன் இந்த ஆறுக்குள்ளே எதுவும் இருக்குது ஹோல் நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால 0 ரெப்ரசன்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். we get an answer. ஸோ இதே நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர்னால் மிஸ் இந்த 1 2 3 மட்டும் தான் போடுவேன். ஆர் டு ஆறுங்கிறனால எது அப்ளை பண்ணுறேன் நேச்சுரல் நம்பருக்குரிய கான்செப்டும் அப்ளை ஆயிடுச்சு இன்டிஜர்ஸுக்குரிய கான்செப்டும் அப்ளை ஆயிடுச்சு அண்ட் தென் ஹோல் நம்பரும் அப்ளை ஆயிடுச்சு ஓகேவா. ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் இமேஜஸ் போடும்போது டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் போடும்போது டிஃப்ரெண்ட் இமேஜஸ் கிடைக்கிது இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் டொமைன் ஆஸ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இன் கோடொமைன் அண்ட் எவ்ரி எலமெண்ட் இன் த கோடம் ஹேஸ் எ ப்ரீ இமேஜ் இன் டொமைன் தேட்ஃபோர். ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் அப்படின்னு வந்துட்டாவே 1 1 அண்ட் எவ்ரி எலமெண்ட் இந்த கோடொமைன் ஹேஸ் எ ப்ரீ இமேஜ் இன் டொமைன்கிறனால 1 2. ஸோ தேட்ஃபோர் f இஸ் அ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். So how to say when we say bijection both 1 1 and 2 வந்தனால we can say it is a bijection function. Okay va. Next what is the next question? f of x equal to 3 minus 4x squared. Okay va. So அப்போ நான் மிஸ் என்ன பண்ணுவேன் as usual xக்கு பதிலாக 1 நான் அப்ளை பண்ணுவேன் and 2 நான் அப்ளை பண்ணுவேன் and then minus 1 அப்ளை பண்ணுவேன் and then எதை அப்ளை பண்ணுவேன் 0வும் அப்ளை பண்ணுவேன் ஓகேவா. ஸோ அப்ளை பண்ணும்போது பாருங்கள் 1னா minus 1 2னா minus 3 13 minus 1னா minus 1. ஸோ ஸோ இது அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டும் போடும்போது ஒவ்வொரு இமேஜஸ் வருதா அப்படின்னா 1 minus 1 கரெக்டு டிஃப்ரெண்ட்டு அண்ட் 2 minus 13 டிஃப்ரெண்ட்டு minus 1 minus 1 ஆல்ரெடி இங்கே ஒரு minus 1 இங்கே ஒரு minus 1 வருதா. ஸோ அப்போ இந்த ரெண்டோட ஆன்சர் எப்படி இருக்குது சேமாக இருக்கிறனால 2 or more elements of domain have same image. So therefore it is not bijective. Okay, it is not bijective. ஸோ போத் 1 1 and 2 வந்தால் தான் நம்ம என்ன சொல்ல முடியும் பைஜெக்டிவ்னு சொல்ல முடியும். பட் இந்த பிளேஸில் என்ன ஆயிடுச்சு இங்கேயும் -1 இங்கேயும் -1 வந்தனால ஸோ நான் இதுக்கு அடுத்து 0 கூட போட தேவையே இல்லை ஓகேவா. ஸோ இது ரெண்டுக்குமே சேம் இமேஜ் வந்தனால நான் என்ன சொல்லிடுறேன் இது நாட் பைஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி செம்ம ஃபினிஷிங் கொடுத்துறேன் ஓகேவா. கொஷின் நம்பர் 8
let a set -1 1 and b set 0 2 if the function f from a to b defined by f of x equal to ax plus b is an onto function. Find a and b. ஸோ அவங்களே கொடுத்துருக்காங்க ஏ செட்டில் இருக்கிற எலமெண்ட்டு அண்ட் பி செட்டில் இருக்கிற எலமெண்ட்டு ஃபங்க்ஷன் ஏ டு பியும் கொடுத்தாச்சு. ஸோ வி டினோட் வாட் இஸ் இட் அண்ட் ஒன் மோர் வாட் இஸ் இட் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்காங்க வித் அன்னோன்ஸ் வச்சுட்டு ஏபின்னு இஸ் ஆன் ஆன் டு ஃபங்க்ஷன்னு ஒரு கிவன் இஃப் வந்தாவே கண்டிஷன் இருக்கும் இல்லையா வாட்ஸ் தட் கண்டிஷன் ஆன் டு ஃபங்க்ஷன் எஃப்ங்கிறது என்ன ஃபங்க்ஷனு ஆன் டு ஃபங்க்ஷனு. ஸோ ஃபைண்ட் ஏ அண்ட் பி சொல்யூஷன் போட்டு கிவன் ஏ செட் பி செட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு கொஷினில் கொடுத்தது எல்லாத்தையுமே ரைட் பண்ணிவிட்டேன். அண்ட் ஆல்சோ கிவன் வாட் இஸ் எஃப் இஸ் ஆன் டு ஃபங்க்ஷன் கொடுத்தனால ஸோ நானாக மேப்பிங் பண்ணிக்கிறேன். என்னது -1 வந்து 0க்கு மேப்பிங்கும் அண்ட் 1 வந்து 2க்கு மேப்பிங்கும் பண்ணிட்டேன். ஸோ எஃப்ங்கிறது என்னது -1, 0, 1, 2 ஓகேவா. ஸோ இது எதுக்காண்டி மிஸ் மேப்பிங் பண்ணிங்க அப்படின்னா அந்த கொஷின் இஸ் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி இல்லையா. ஸோ அப்போ நான் மிஸ் என்ன பண்ணுறேன் ஸோ எக்ஸுக்கு பதிலாக -1ன்னும் ஒய்க்கு பதிலாக நான் என்ன போடணும் 0ன்னு போடுறேன். ஸோ ஒய்ன்னு இல்லையே மிஸ் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸில் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது ஒய்ங்கிற மாட்டேன் மீனிங் ஓகேவா. ஸோ அப்போ -1, 0ன்னு எடுத்து இங்கே போய் அப்ளை பண்ணுறேன் இங்கே. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 0 கரெக்டாக ஏ எக்ஸுக்கு பதிலாக -1 ப்ளஸ் பி. ஸோ அப்போ -a ப்ளஸ் b ஈக்குவல் டு 0. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணிடுறேன் ஸோ ஈக்குவேஷன் நம்பர்னு 1ன்னு நோட் பண்ணிக்கிறேன். சிமிலர்லி we have to do for 1, 2. ஸோ எக்ஸுக்கு 2 ஒய்க்கு வந்து சரி எக்ஸுக்கு 1 ஒய்க்கு வந்து 2 ஒய்ங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க எஃப் ஆஃப் எக்ஸை. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்னால் என்ன ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஸோ ஏக்கு பதிலாக 1ன்னும் பிக்கு பதிலாக என்ன போடுறோம் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு அப்ளை பண்ணியாச்சு. அப்போ 2 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ நவ் சால்வ் 1 and 2. -a plus b equal to 0 and a plus b equal to 2. So -a plus a cancel ஆயிடுது. b 2b equal to 2. ஸோ அப்போ பியோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருது 1ன்னு கிடச்சிருது ஓகேவா. அண்ட் தென் வாட் இஸ் த கொஷின்னு a வேல்யூ அண்ட் b வேல்யூ போத்துமே we have to find out. ஸோ substitute b equal to 1 in equation number 2. what is the equation number 2 a plus b equal to 2 ஸோ bக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணுறோம். 1 அந்த சைடு மூவ் ஆகும்போது -1. So 2ல 1 போச்சுன்னா 1 that is the value of a. So that's all. Any doubt? So these are very important and it is one of the important 2 mark. Okay va. So exercise 1.4 9th sum. What is it? So ஒரு function define பண்ணியிருக்கா find the values of. ஸோ கொஷினில் பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரி 3 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க கரெக்டாக. அந்த 3 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்து அந்த 3 ஃபங்க்ஷனுக்குரிய லிமிட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் ஓகேவா. இது 3மே ஃபங்க்ஷன் 3மே லிமிட். இது எப்படி இந்த நம்பர் லைனில் ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னதை ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸு கிரேட்டர் தென் 1 எக்ஸ் ப்ளஸ் 2. எக்ஸ் ப்ளஸ் 2ங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு எக்ஸு கிரேட்டர் தென் 1. ஸோ அப்போ நான் நம்பர் லைனில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ எக்ஸு கிரேட்டர் தென் 1 அப்படின்னா வாட் இஸ் த மீனிங் 1 விட லார்ஜஸ்ட் இல்லையா. ஸோ 1 விட லார்ஜஸ்ட் நம்பர்ஸ் அப்படின்னா 2, 3, 4, 5. ஸோ அதனால் எக்ஸு கிரேட்டர் தென் 1 அப்படின்னு இங்கேயே ரைட் பண்ணிவிட்டு அதோடைய ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்க எக்ஸ் ப்ளஸ் 2ஐயும் ரைட் பண்ணிவிட்டேன் ஓகேவா. நெக்ஸ்ட் வாட் இஸ் இட் 2 செகண்ட் ஒன் என்னது 2 எப்போ -1 less than or equal to x less than or equal to 1. ஸோ நான் என்ன பண்ணேன் நம்பர் லைனுக்கு ஸோ மிஸ் என்ன பண்ணிட்டேன் -1 to 1க்கு நேராக ஸோ -1 less than or equal to x less than or equal to 1 போட்டுட்டேன். அட் த சேம் டைம் இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மட்டும் க்ளோஸ்டு ப்ராக்கெட் கொடுக்குறேன். y மிஸ் க்ளோஸ்டு ப்ராக்கெட் அப்படின்னா இங்கே -1க்கு ஈக்குவல் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஈக்குவல் சிம்பிள் வந்தால் you have to put a closed bracket ஓகேவா. ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் அப்படின்னா 2. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் எக்ஸ் -1 if -3 less than x less than -1. ஸோ -3 less than x less than -1 மிஸ் ரைட் பண்ணிவிட்டேன். அதுக்கு நேரம் இந்த ஃபங்க்ஷனையும் போட்டுட்டேன்
ஸோ ஒரே ஒரு இந்த ப்ராக்கெட்டு ஏன் மிஸ் இங்கே நீங்கள் ப்ராக்கெட் இங்கே ப்ராக்கெட்டு போடவே இல்லை இல்லையா, எந்த ப்ராக்கெட்டுமே மிஸ் இங்கே போடலை. தட் இஸ் இங்கே என்ன இல்லை, க்ளோஸ்டு, தட் மீன் ஈக்குவல் சிம்பிள் இல்லாதனால மிஸ் ப்ராக்கெட்டே யூஸ் பண்ணலை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்குது சரியா. அப்போ ஈக்குவல் டு வந்தால் யூ ஹாவ் டு ரைட் க்ளோஸ்டு ப்ராக்கெட். இன்கேஸ் இல்லை அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் ஓப்பன் ப்ராக்கெட். ஓகேவா. ஸோ இல்லைன்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த மட்டும் ஓப்பன் ப்ராக்கெட்டு போடுறேன். எதோட -1 to -3யோட. மிஸ் அப்போ இங்கே பாருங்கள் எக்ஸு கிரேட்டர் தென் 1 இருக்கே. ஸோ 1லைன் என்ன இல்லை, இங்கே ஓப்பன் ப்ராக்கெட் ஐ மீன் ஈக்குவல்ட்டி இல்லை. ஸோ அதனால் நான் இங்கே என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஓப்பன் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறேன். ஏன் ஓப்பன் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறேன், ஈக்குவல்ட்டி இல்லை மிஸ், அதனால் ஓப்பன் ப்ராக்கெட். அண்ட் தென் இங்கே ஒரு எண்டே நான் கொடுக்கல. ஸோ ஏன் மிஸ் அப்படின்னா 1 கிரேட்டர் தென் இல்லையா. ஸோ அப்போ எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸுங்கிறது கிரேட்டர் தென் 1 இல்லையா. ஸோ அப்போ 1 2 3 4 5 6 7 எல்லாமே சொல்லலாம். இங்கே 2 நம்பர் கொடுத்துருந்தாங்க, அதனால் அந்த 2 நம்பருக்கும் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டேன். பட் இங்கே ஒரு நம்பர் தான் அப்படிங்கிறதுனால அந்த பிளேஸில் மட்டும் ஓப்பன் போட்டுட்டு, ஸோ இது ஃபைனைட் இல்லை இன்ஃபைனைட் அப்படிங்கிறனால ஸோ இந்த மட்டும் செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட், ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஷின், f of 3. ஸோ f of 3 அப்படின்னா ஸோ f of 3ன்னு சொன்னனால இந்த 3 வேர் இஸ் இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்குறோம். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஃபார் தட் 3. ஓகேவா. ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த ஃபங்க்ஷன் ஆஃப் த 3. ஸோ 3 + 3 -3 இட் இஸ் அ +3 அப்படின்னால +3 எங்கே இருக்குது, ஹியர். ஸோ வாட் இஸ் த அபோவ், தட் ஃபங்க்ஷன் இஸ் x + 2. ஸோ f of x equal to எதை செலக்ட் பண்ணிக்கணும், x + 2. Now you have to write what is f of 3. That mean you have to replace x by 3. 3 + 2 என்ன ஆன்சர் 5. That's all. ஓகேவா. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் 0. ஸோ f of 0. ஸோ ரியல் நம்பர் லைனில் போய் 0 எங்கே இருக்குது, ஹியர். ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் 2 only. ஸோ அப்போ எக்ஸ்ன்னு இருந்தால் வி கேன் ரீப்ளேஸ்டு x by 0 இல்லையா. ஸோ ஃபங்க்ஷனே வெறும் 2 தான். அப்போ ஆன்சர் f of 0 ஆன்சர் எது மட்டும் தான் வரும், 2 only. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், f of -1.5. ஸோ இந்த ஒரு கொஷின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது, பிகாஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாடலே. ஸோ 1.5 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், தட் -1.5 நம்பர் லைனில் மிஸ் -1 ஹியர் ஆஃப்கோர்ஸ். ஸோ அப்போ 1 2 அப்படின்னா இன்பிட்வீனில் தான் எது இருக்கும், 1.5 கரெக்டாக. ஸோ அப்போ எங்கே இருக்குது 1.5 அப்படின்னா இங்கே தான் எது இருக்குது, -1.5. ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் தட், த ஃபங்க்ஷன் இஸ் x - 1. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா f of xக்குரிய ஃபங்க்ஷன் என்னது, x - 1. ஸோ x replaced by -1.5. ஸோ -1.5 - 1 ஆன்சர் என்ன வரும், -2.5. ஓகேவா. நெக்ஸ்ட் மிஸ் இதை எப்படி மிஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா -1.5 இது வந்து என்னது 1 தான். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மளே 0 செட் பண்ணி யூ ஹாவ் டு ரைட் டவுன் இல்லையா. ஸோ என்ன ஒன்று அதுவும் -1 அப்படிங்கிறனால ஸோ இது ஆன்சர் சேம் சிம்பிளாக இருந்தால் ஆட் பண்ணி பிக்க சிம்பிளே ஃபாலோ பண்ணிடுவோம். ஃபோர்த்து கொஸ்டின், வாட் இஸ் த ஃபோர்த் ஒன், f of 2 + f of -2. ஸோ நம்பர் லைன் மூவ் பண்ணி f of 2 எங்கே இருக்குது, 2 இந்த what is the function x + 2. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், f of 2 கண்டுபிடிக்கிறேன். f of 2க்குரிய ஃபங்க்ஷன் f of x equal to x + 2. ஸோ x replaced by 2. ஸோ அப்போ 2 + 2 ஆன்சர் என்னது 4. நெக்ஸ்ட் f of -2. ஸோ -2 நம்பர் லைன் எங்கே இருக்குது, here. What is the function x - 1. So f of x equal to x - 1. So x பதிலா என்ன replace பண்ணனும், -2 -2 -1 answer -3. What is the question, f of 2 plus f of -2. So f of 2 value is a 4, f of -2 value is a -3. So answer is 1. ஓகேவா, that's all. ஸோ
ஸோ நம்பர் லைன் மட்டும் ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா இட் இஸ் அ ஈஸி ஒன், அட் த சேம் டைம் இம்பார்ட்டன்ட் சம். ஓகேவா? அண்டு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் ஆல்சோ. ஸோ ஒரு எக்ஸ்பெக்டட் கொஷின் ஒவ்வொரு லெசன்லேயுமே நம்ம இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட், இது வந்து எக்ஸாமுக்கு வரும், இது மட்டும் எக்ஸ்பெக்டடு 5 மார்க். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்பர் 10, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க -5 to 9 அப்படின்னு க்ளோஸ்டு ப்ராக்கெட் 2 6ன்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நம்பர் லைன் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிடுவோம். கொஷினில் வெரி ஃபஸ்ட்டாக இந்த மாட்டை கொடுத்தனால இங்கே -5லேருந்து 9 வரைக்கும் நம்ம கண்டிப்பாக ரைட் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால் நான் -5 -4 -3 -2 -1 0 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் ரைட் பண்ணிட்டேன். ஸோ போத் ஆர் க்ளோஸ்டு ப்ராக்கெட் அப்படிங்கிறதுனால ஸோ ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் எது இருக்குது? க்ளோஸ்டு ப்ராக்கெட் வந்திருக்கு. ஸோ நவ் வி ஹாவ் டு சப்டிவைட். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஷின்? ஐ மீன் -5 க்ளோஸ்டு லெஸ் தேன் x லெஸ் தேன் 2, கரெக்டாக? ஸோ அதுக்குரிய ஃபங்க்ஷன் 6x + 1. ஸோ அப்போ எதில் ஸ்டார்ட் பண்ணுறோம்? -5ல் ஃபங்க்ஷன் என்னது? 6x + 1. ஸோ என்ன சிம்பிள்? நம்பரோட எண்ட் ஆகுது 2ஓட. ஓகேவா? ஸோ -5ல் க்ளோஸ்டு போட்டுட்டேன். 2 இல்லையா? -5 கொஷினில் என்ன கொடுத்தாங்க? -5 லெஸ் தேன் x லெஸ் தேன் 2ன்னு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ நான் 2 வரைக்கும் எடுத்தாச்சு. இங்கே நான் என்ன ப்ராக்கெட் போடணும் அப்படின்னா, மிஸ் இங்கே ஈக்குவல் டு கொடுத்தனால க்ளோஸ்டு ப்ராக்கெட்டு. ஸோ இங்கே என்ன இல்லை? ஈக்குவல் டு இல்லை. ஸோ ஓப்பன் ப்ராக்கெட். ஈக்குவல் டு இருந்தால் என்னது? க்ளோஸ்டு. ஈக்குவல் டு இல்லைன்னா இந்த ப்ராக்கெட் பேர் என்ன? ஓப்பன் ப்ராக்கெட். ஓகேவா? வாட் இஸ் த ஃபங்க்ஷன் அப்படின்னா 6x + 1. 6x + 1. ஸோ கொஷினில் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க பாருங்கள். 2 less than or equal to x less than 6. 2 less than or equal to x less than 6. ஃபங்க்ஷன் என்னது? 5x² - 1. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன்? ரைட் பண்ணிட்டேன். 2 less than or equal to x less than 6. ஃபங்க்ஷன் என்னது? 5x² - 1. ஸோ இந்த பார்த்தோம் அப்படின்னா 2க்கு இங்கே என்ன இருக்குது? ஈக்குவல். ஸோ அப்போ என்ன பண்ணிடணும்? இங்கே என்ன போடுறேன்? க்ளோஸ்டு போட்டுட்டேன். லெஸ் தேன் 6 அப்படிங்கிறதுனால இங்கே என்ன போட்டுறணும்? ஓப்பன். ஓகேவா? இந்த க்ளோஸ்டுக்கும் ஓப்பனுக்கு என்ன? ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் இந்த ஓப்பனுக்கும் க்ளோஸ்டுக்கும் அப்படின்னா, க்ளோஸ்டு அப்படின்னா 2 வந்து இன்க்ளூடுன்னு அர்த்தம். 2 f(2) அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஃபங்க்ஷன் தான் எடுத்துக்கணும்? இந்த 5x² - 1 தான். ஓகேவா? அதுதான் விஷயம். ஓகேவா? ஸோ க்ளோஸ்டுனா என்ன மீனிங்கு? இன்க்ளூடுன்னு மீனிங். க்ளோஸ்டுனா இன்க்ளூடு. ஓகேவா? எந்த நம்பருக்கு நேராக இது க்ளோஸ்டு வருது? 2க்கு நேராக அப்படின்னா 2ங்கிற ஃபங்க்ஷன் எதுக்குரியது? 5x² - 1. அண்ட் தென் தேர்டு ஃபங்க்ஷன் வாட் இஸ் it? 6 less than or equal to x less than or equal to 9. ஓகேவா? less than or equal to x 6 less than or equal to x less than or equal to 9. ஸோ ஆல்ரெடி 9 நம்ம க்ளோஸ்டாக தான் வச்சுருக்கோம். 6க்கு நீ என்ன போடணும்? க்ளோஸ்டு போடணும். ஓகேவா? ஸோ க்ளோஸ்டு போட்டாச்சு. அப்போ 6ன்னு வந்தால் நீ எதை எடுக்கணும் ஃபங்க்ஷனா அப்படின்னா இந்த இன்பிட்வீன் கேப்பில் இருக்கிறது. வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னா 3x - 4. ஓகேவா? ஸோ சம்மு போடும்போது அந்த டிஃப்ரென்ஸு தெரியும். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஷின் அப்படின்னா f(-3) + f(2). ஸோ f(-3) எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். அண்ட் f(2) எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். -3 எங்கே இருக்குது? இந்த இருக்குது மிஸ். அப்போ அதுக்குரிய ஃபங்க்ஷன் என்ன? 6x + 1. ஸோ -3ன்னு இருக்குது. -3 எங்கே இருக்குதுன்னு பார்க்குறேன் நம்பர் லைனில். இங்கே இருக்கிறனால இந்த நம்பர் லைனுக்குரிய ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். f(x)னா என்ன வரும்? 6x + 1. ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணும்? -3. அப்போ 6 × -3 + 1. அப்போ 6 3s are -18 + 1 -17. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம்? 2. மிஸ் 2 எங்கே இருக்குது? இந்த பிளேஸில் இருக்குது. ஸோ அப்போ இங்கே ஓப்பனும் இருக்குது, க்ளோஸ்டும் இருக்குது. அப்போ யூ ஹாவ் டு டேக்
விச் ஃபங்க்ஷன் க்ளோஸ்டு வர ஃபங்க்ஷன் தான் எடுத்துக்கணும். ஸோ க்ளோஸ்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ அப்போ க்ளோஸ்டுக்குரிய ஃபங்க்ஷன் என்னது 5x² - 1. ஓகேவா? ஸோ மிஸ் இதில் ஐடென்டிஃபை பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த ஒரு இதோட எடுத்துக்காங்க. எங்கே ஈக்குவல் டு வருது 2 எங்கே ஈக்குவல் டு வருதோ அதுக்குரிய ஃபங்க்ஷன் தான் 5x² - 1. ஓகேவா? ஸோ அப்போ f(x) என்னது 5x² - 1. ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் 2. அப்போ 5 2² - 1. 5 2 2s are 4 - 1. 5 4s are 20 - 1. 20ல் 1 போச்சுன்னா ஆன்சர் 19. மிஸ் கொஷின் என்ன அப்படின்னா f(-3) + f(2). ஸோ f(-3) ஆன்சர் -17. இங்கே ப்ளஸ்ஸுங்கிறனால மிஸ் ப்ளஸ் போட்டுட்டேன். f(2) ஆன்சர் +19. ஸோ சப்ராக்ட் பண்ணால் what is the answer +2. எப்போவுமே பிக்கர் சிம்பிள் தான் ஃபாலோ பண்ணணும். அதனால் செகண்ட் கொஷின். what is the second question? f(7 - f(1). ஸோ மிஸ் ரெண்டு ஃபங்க்ஷன் வரனால ரெண்டுக்கும் செப்பரேட்டாக வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு சம்மை ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். 7 எங்கே இருக்குது பாருங்கள் நம்பர் லைனில் 7. 7க்கு மேலே என்ன ஃபங்க்ஷன் இருக்குது 3x - 4. ஓகேவா? ஸோ அப்போ f(x) = 3x - 4. எக்ஸுக்கு பதிலாக எது அப்ளை பண்ணணும் 7. 3 × 7 - 4. 3 7s are 21 - 4. ஆன்சர் 17. ஓகேவா? நெக்ஸ்ட் 1. ஸோ 1க்குரிய ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது 1 இந்த இருக்குது. அப்போ 1க்கு மேலே என்ன ஃபங்க்ஷன் இருக்குது 6x + 1. ஸோ அப்போ f(x) = 6x + 1. ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ண போகிறோம் 1. அப்போ 6 × 1 + 1. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் 6 1s are 6 + 1 ஆன்சர் 7. கொஷின் என்னது f(7)லேருந்து -f(1). ஸோ அப்போ 17 - 7 = 10. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் 2f(4) + f(8). ஸோ f(4)ம் f(8)ம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன். ஸோ f(4) அப்படின்னா நம்பர் லைனில் எங்கே இருக்குது 4 இந்த. அப்போ வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் 5x². ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன் 5x² - 1. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் எக்ஸுக்கு பதிலாக 4ன்னு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன். 5 × 4² - 1. 5 ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இதை ஸ்கொயர் பண்ணிடுங்க. 4 4s are 16 - 4 - 1. 5 16s are 80 - 1. இந்த ஆன்சர் இஸ் 79. ஓகேவா? நெக்ஸ்ட் f(8). ஸோ 8க்குரிய ஃபங்க்ஷன் என்ன 3x - 4. f(x) இங்கே என்ன வரும் 3x - 4. ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக 8 ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன். 24 - 4 20. ஸோ கொஷின் என்னது 2 times of f(4) கரெக்டாக ப்ளஸ் f(8). ஸோ அப்போ 2 × 79 + 20. ஸோ அப்போ 2 79s are 18. பேலன்ஸ் 1 14 1 15. 158 + 20 178. ஓகேவா? எனி டவுட்? நோ. ஃபோர்த் கொஸ்டின் என்னது 2 × f(-2) - f(6) / f(4) + f(-2). ஸோ ஃபஸ்ட்டு நான் f(-2) கண்டுபிடிப்பேன். நெக்ஸ்ட்டு f(6). நெக்ஸ்ட்டு f(4). நெக்ஸ்ட் வந்து என்னது f(-2) அப்படி ஆல்ரெடி கண்டுபிடிக்கிறதுனால நான் அதை கண்டுபிடிக்கிறேன். ஸோ ரைட் பண்ண அப்போ f(x) என்னது ஃபங்க்ஷன் பாருங்கள் f(-2)க்குரிய என்னது ஃபங்க்ஷன் 6x + 1. ஓகேவா? 6x + 1ன்னு ரைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு f(6). 6க்குரிய ஃபங்க்ஷன் எங்கே இந்த. அகெயின் நமக்கு டவுட் வருது இதுவான்னு. ஸோ அப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த ஈக்குவல் டு சிம்பிள் எங்கே வருதோ யூ ஹாவ் டு டேக். ஸோ அப்போ -2 f(-2)னால -2க்குரிய ஃபங்க்ஷன் 6x + 1ன்னு ஸோ ரைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு 6க்குரிய ஃபங்க்ஷன் என்னது. ஸோ அகெயின் டவுட் வருது. ஸோ இந்த ஃபங்க்ஷனா இல்லை இந்த ஃபங்க்ஷனு மிஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த ஈக்குவல் டு சிம்பிள் எங்கே வருதோ யூ ஹாவ் டு டேக் தட் ஃபங்க்ஷன். அப்போ 3x - 4ன்னு
ரைட் பண்ணிவிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4. ஸோ 4க்கு எங்கே இருக்குது? ஸோ அது ஈஸியாக இருக்குது. 5x² -1. ஸோ f of x என்னது? 5x² -1. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன்? f of -2. 6 - 2 + 1. அப்போ -12 + 1 -11. ஓகேவா? -11. நெக்ஸ்ட் f of 6. ஸோ 3 × 6 -4. 18 - 4. ஸோ 14. ஸோ நெக்ஸ்ட் 4. ஸோ அப்போ 5 4² -1. ஸோ ஆல்ரெடி சொல்லியாச்சு ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணால் what is the answer? 5 4 4s are 16 -1. ஸோ 80 -1 79. ஓகேவா? ஸோ now you have to write the question once again and then you have to put the answer. What is the first one? 2f of -2. ஸோ 2 அப்படியே எழுதிட்டேன். f of -2 உடைய ஆன்சர் என்னது? -11. this is 11 மா. ஓகேவா? -11. நெக்ஸ்ட் மைனஸ் f of 6. 6 உடைய ஆன்சர் 14 divided by f of 4 உடைய ஆன்சர் 79 plus f of -2 உடைய ஆன்சர் -11. ஸோ அப்போ 2 11s are -22 -14 by 79 plus into minus -11. what is the final? அப்போ both are minus add பண்ணிடுறேன். ஸோ ஆட் பண்ணால் -36 divided by ஸோ டினாமினேட்டர் சப்ராக்ட் பண்ணால் what is 79. 9ல் 1 போச்சுன்னா 8, 7ல் 1 போச்சுன்னா 6. கரெக்டாக? ஸோ இப்போ 2 டேபிளில் கட் ஆகுது அப்படின்னா எஸ் 18 2s are 36, 3 2s are 4 2s are. கரெக்டாக? அகெயின் கட் பண்ணுங்கள். 9 2s are 17 2s are. ஸோ திஸ் இஸ் அ ஃபைனல் ஆன்சர் ஆஃப் தட் கொஷின். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த மாடல் வந்து இம்பார்ட்டண்டான மாடல். ஸோ கொஞ்சம் கான்செப்ட் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா we can attend any creative question also.